பக்தி ஒளி நேயர்களுக்கு வணக்கம். இப்ப மகர ராசிக்கு நேயர்களுக்கு ஜீவராசிகளின் தன்மைகள், எந்த ஜீவராசி உங்களுக்கு உங்க கூட ரொம்ப அழகா ஒட்டி வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாக மகர ராசி, விருச்சிக ராசி 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா, நாய் தான் ரொம்ப பவர்ஃபுல். விருச்சிக ராசிக்காரர்கள் நாயே தான். அவங்க தான் நாயின் தன்மை. அவங்க தான் மத்த ஜீவராசிகளோடு சேர்றாங்க. மகர ராசிக்காரர்கள் நாய் இல்லாமல், நாய்க்கு உணவு கொடுக்காம அவங்க வாழ்நாள் போகாது. ஆனா மகர ராசிக்காரர்கள் முதல்ல எடுத்தோன்னே நாய் தான். அவங்களுக்கு நாய் முக்கிய பங்காக இருக்கிறது. அதை விட பாம்பெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. பாம்பு புற்றுக்கு உணவு அருந்துவது, உணவு கொடுப்பது மிகப்பெரிய பாக்கியமாக இருப்பாங்க. அதனால பாம்பு புற்று இதெல்லாமே அவங்களுக்கு அற்புத சக்தியாக இருக்கும். இதெல்லாம் விட மகர ராசிக்காரர்களுக்கு ரொம்ப இதானது நீர் நாய் அப்படிம்பாங்க. அந்த நீர் நாய் இவங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறது முக்கியமானதாக இருக்கும். நீர் நாய் அப்புறம் பார்த்தீங்கன்னா, நீர் நாயை இவங்க பார்க்க முடியுமா அப்படின்லாங்கிறத விட, வீட்டில் உள்ள நாய்களை பராமரிக்கிறது. ஸ்ட்ரீட் டாக்ம்பாங்க இல்லையா? அந்த டாக்க பார்ப்பது. அந்த ஸ்ட்ரீட் டாக்குக்கு உணவு கொடுப்பது. ஸ்ட்ரீட் டாக்குடைய உடல் ஆரோக்கியத்துக்கு இது பண்றது. அதோடைய அம் குழந்தை பேரு இதெல்லாம் அவங்க பாதுகாக்கும்போது, இவங்களுக்கு செல்வம் மட்டும் இல்லாமல், இவங்களுக்கு குழந்தை பேர் பாக்கியம் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். இவங்க வீட்டில் குடும்பம் எண்ணிக்கைகள் கூடும். அந்த மாரிலாம் இருக்குது. மகர ராசிக்காரர்களுக்கு இன்னொரு முக்கியமானது என்னன்னா அண்டங்காக்கா. அண்டங்காக்கானா நல்லா கருங்கருன்னு இருக்க காக்கா. அந்த காக்கா ரெட்டை காக்காவாக இருப்பது சிறப்பாக இருக்கும். இவங்க மகர ராசிக்காரர்கள் அண்ட காக்கா, ரெட்டை காக்காவை பார்க்கும்போது அவங்க வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை உருவாக்கக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதனால மகர ராசிக்காரர்கள் ரெட்டை காக்காவுடைய அண்டங்காக்காவை பார்ப்பதும் ரொம்ப சிறந்த வாழ்க்கையில் வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதனால இவங்களுடைய ஜீவராசிகள் தன்மையில் இது ரொம்ப அற்புத சக்தி வாய்ந்தது. இப்போ இந்த அண்டங்காக்காவை ஒத்த காக்காவை பார்க்கும்போது நம்மளுக்கு நிறைய நெகட்டிவ் வரும். ஆனால் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு மட்டும் ஒத்த காக்காவை பார்க்காதீங்க, 2 காக்காவை பாருங்கலாம் கேட்கவே வேண்டாம். ஏன்னா மகர ராசிக்காரர்கள் அண்டங்காக்காவை பார்த்தாலே நன்மை தான். அது ரெட்டையா இருந்தாலும் ஒத்தையா இருந்தாலும் எல்லாமே நன்மை தரக்கூடியதாக தான் அண்டங்காக்கா இவங்களுக்கு பண்ணும். அதனால அண்டங்காக்காவுடைய தன்மை இவங்களுக்கு ரொம்ப மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது அப்படிங்கிறது. நாய்களின் வளர்ப்பு இவங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம். இவங்க குடும்பத்துல எப்படியாச்சும் நாய்கள் எப்படியாச்சும் உள்ளுக்கு வந்துரும். இவங்க நாய்களுடைய தன்மை ஏன் எப்படி வரும் அப்படின்னா, இவங்க மூதாதையர்கள், முன்னோர்கள் யாராச்சும் மருத்துவத்தில் முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக இருப்பாங்க இவங்க குடும்பத்துல. அது மட்டும் இல்லாமல் இவங்க வீட்டில் ரொம்ப புகழ் பெற்றவங்க யாராச்சும் ஒருத்தர் வாழ்ந்திருப்பாங்க. குடும்பத்தில் யாராவது ஒருத்தர். அந்த மாதிரி தன்மையில் இருக்கிறவங்களுக்கு நாய்கள் கண்டிப்பாக உள்வரும். அந்த நாய்கள் தான் மூதாதையர் அம்சத்துக்குரியவங்களில் ஒருத்தராக கூட இருக்கலாம். இந்த நாய்கள் இருக்க இருக்க இந்த மகர ராசிக்காரர்களுக்கு மிக பாதுகாப்பு உணர்வுகள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது அர்த்தம். இவங்க இவங்க நாய்கள் மட்டுமல்லாமல் இவங்க பூனையின் தன்மையும் எடுப்பாங்க. கருப்பூனையை விட வெள்ளைப்பூனை இவங்களுக்கு ரொம்ப அற்புத சக்தியாக இருக்கும். அதனால இவங்க எப்பவுமே அன்நார்மலான பேச்சுகள் ரொம்ப எல்லாரும் ஒரு திங்கிங் பண்ணாங்கன்னா மகர ராசிக்காரர்கள் பேச்சின் விதங்கள் இதெல்லாம் இவங்க வச்சு விளக்கும் போது இவங்க பேசுற விதமே நமக்கு ரொம்ப வித்தியாசமா தெரிகிற மாதிரி இருக்கும். ஆனா இவங்க ரொம்ப பிளஸ்டானவங்க தான். ஆக்சுவலா இவங்க ரொம்ப பிளஸ்டானவங்க தான். அதனால இவங்க நாய்களுடைய வளர்ப்பு, நாய்களுக்கு பிஸ்கட், தெரு நாய்களுக்கு பிஸ்கட் போடுறது, அப்புறம் இந்த பிரெட் துண்டு அந்த மாதிரி வாங்கி போடுறது, இவங்க ஏதோ நான் செய்ய மாட்டேன், நாய் வேண்டாங்கிறவங்க கூட ஏதாச்சும் ஒரு வழியில அதை போடுற மாதிரி சூழ்நிலைகள் உருவாக்கிவிடும். அதனால சின்ன சின்ன ஒரு விஷயங்கள் அவங்க அந்த நாய்களுக்கு செய்வது கண்டிப்பாக கடமையாற்ற தன்மையாக மாறிவிடும் அப்படிங்கிறது இருக்குது. அதே சமயம் இவங்க எதை ரொம்ப இது பண்ணுவாங்கன்னா, கருட பகவானுடைய தரிசனம் கிடைக்கும்போது இவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கருட பகவான் தரிசனம் வரும்போது கொஞ்சம் இவங்க இதா மாறணும். கொஞ்சம் வீட்ல யாருக்கோ உடம்பு முடியாம இருக்குது. யாரோ ஒருத்தர நம்ம அவமானப்பட போறோங்கிறத கருட பகவான் அவங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணிட்டு போவாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா, மனித குணமும், மிருக குணமும் நிறைந்தவங்க இவங்களுக்கு முழுமையான எதிரிகள் போல் தோன்றுவாங்க. இவங்க மனித குணமும், மிருக குணமும் நிறைந்த ஒரு மனிதர்கள் வந்தாங்கன்னா, நெறைய பொருட்கள் விரயம் பண்ண போறாங்க. நெறைய விஷயங்கள் அவங்க லைஃப்ல இருந்து விலக போகுது அப்படிங்கிறது இருக்குது. அதனால அந்த மாரி தன்மை உடைய ஒரு மிருகங்களை பார்ப்பது இவங்க தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதனால ஆந்தை இந்த மாரி இதெல்லாம் இவங்களுக்கு கொஞ்சம் அத வெளிய போடக்கூடாது. கையிலே தனக்குள்ளேயே வைத்துக் கொள்ளணும். அத விட்டு வெளிய அனுப்பிட்டீங்கன்னா, அது உங்களுக்கு நெகட்டிவா கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதேபோல் நீங்க வழிபட வேண்டிய இடத்தில் அந்த
மனித மிருக குணங்கள் நரசிம்மர், பிரித்திங்காதேவி வழிபாடுகள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. இவங்களுக்கு நாயின் அம்சம் வந்து ரொம்ப அற்புதமாக இருப்பதுனால் காலபைரவ வழிபாடுகள் இவங்களுக்கு ரொம்ப சிறந்த ஒரு நற்பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சனிக்கிழமை இவங்களுக்கு ரொம்ப பிரசித்தி பெற்றதாக இருக்கும். சனிக்கிழமை ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பாங்க. அது சனி, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை இது 2 நாளும் இவங்களுடைய சிறந்த நாளாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதனால வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை இவங்களுக்கு இருட்டான அமாவாசை, இரவு நேரம் இதெல்லாமே இவங்களுக்கு பிடித்த இதமாக இருக்கும். அதனால ஓநாய், நாய் இந்த மாதிரி த்ரில்லிங்கான விஷயங்களுக்குரிய எல்லா த்ரில்லிங்கான விஷயங்கள் எல்லாம் இவங்க தேடி நாடி அவங்க வந்து அடைவார்கள் அப்படிங்கிறது முக்கியமாக இருக்கும். ஆனால் இதெல்லாம் பாதுகாக்கக்கூடிய ஒரு அற்புத சக்தி, எல்லா த்ரில்லிங், எல்லா நெகட்டிவ்ஸ் எல்லாத்தையும் களையக்கூடிய ஒரு அற்புத சக்தி அந்த நாய்க்கு உண்டதுனால மகர ராசிக்காரர்கள் நாயை வந்து எடுத்து நாயை எடுத்து வளர்க்கும் போது அவங்களுக்குள்ள நெகட்டிவ் அந்த மாதிரி த்ரில்லிங்கான விஷயம், ரொம்ப நெகட்டிவான விஷயங்கள் அவங்க விட்டு ஈஸியா விலகிவிடும். அவங்களை எப்படி பாசிட்டிவாக அந்த நாய்கள் வச்சிருக்கும். அதனால மகர ராசிக்காரர்கள் நாய் வளர்ப்பு தான் இவங்களுக்கு சிறந்ததாக இருக்கும். அது போக அண்டங்காக்காய்களை பார்ப்பதும் சிறந்ததாக இருக்கும். இந்த 2 அண்டங்காக்காய், நாய் இந்த 2ம் இவங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை நிறைய கொடுக்கும். இத வந்து சனிக்கிழமை மூதாதையர்கள் வழிபாடு இவங்களுக்கு சிறந்ததாக இருக்கும். சனிக்கிழமை சூரியனார் வழிபாடு மிக சிறந்ததாக இருக்கும். அதுபோல நாயினுடைய தன்மையும் இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது. அதே அதே சமயம் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து இந்த பெண் குளவி, இந்த பெண் அதாவது தேனி இதெல்லாமே இவங்களுக்கு கொஞ்சம் மாறுதலான கருப்பு பூனை இதெல்லாமே இவங்களுடைய நெகட்டிவான விஷயங்களை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. அதனால இந்த கருப்பு பூனை, பெண் குளவி இதெல்லாமே வரக்கூடாது. இந்த தேனி இதெல்லாமே வீட்டுக்கு வரக்கூடாது. வந்துச்சுன்னா இவங்க வாழ்க்கையை நிறைய பாதிக்கக்கூடிய விஷயங்கள் நடக்க போகுதுன்னு அர்த்தம். அதனால இந்த மாதிரி குளவிகள், இந்த தேனீக்கள், அப்புறமா கருவண்டுகள் இதெல்லாமே இவங்க வாழ்க்கையில வந்து பார்த்துச்சுன்னா கொஞ்சம் நம்ம வந்து முருகர் இது பெருமாள் வழிபாடு எடுத்துட்டு வருவது சிறப்பாக இருக்கும். கருட பகவான் இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல வழிகாட்டி, கெட்டதை வருவதை முன்னக்கூட்டியே சொல்லக்கூடிய ஒரு அற்புத வழிகாட்டி தான். நெகட்டிவானவங்க கிடையாது. ஆனால் இந்த மிருகங்களில் கருப்பு பூனை, பெண் குளவிகள், தட்டான் இதெல்லாம் இவங்க வந்து பார்ப்பது இவங்களுக்கு கெடுதலை விளைவிக்கக்கூடியதாக இருக்கும். அந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நான் சொல்ற இந்த விஷயங்களை நம்ம ஜீவராசிக்குள்ள பயணிக்கும் போது வரக்கூடிய மாற்றங்கள், வரக்கூடிய மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில நிறைய வெற்றிகளை தரக்கூடியதாகவும், வருமானத்தை பெருக்கக்கூடியதாகவும், சொல்வாக்கு பெருகக்கூடியதாக இருக்கும். உங்க வாயால் நிறைய பேரை சபிப்பீங்க. சபிச்சு கொண்டு வர விஷயங்கள் உங்களுக்கு நிறைய மனவேதனையும், ஒரு மன அழுத்தத்தையும் கொடுக்கக்கூடியதாக மாறும். அதனால முடிந்த அளவுக்கு யாரையும் சபிக்காமல், ஒரு நிதானமான ஒரு முடிவுடன் இந்த ஜீவராசிகளோட நீங்க பயணிக்கும் போது, உங்க மைண்ட் அவ்வளவு பீஸ்ஃபுல்லா, அவ்வளவு ரிலாக்ஸ் ஆயிருப்பீங்க. உங்க வீட்டில் நிறைய கெட்டதை இந்த மிருகங்கள் உங்ககிட்ட இருந்து அகற்றி இருக்கும். இது உங்க அறியாமலே நடந்துகிட்டே இருக்கிற ஒரு விஷயமாக இருக்கும். இந்த மிருகங்களோட பயணித்து வாழ்வின் பல வெற்றிகள் உங்களை வந்தடைய வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.